7:00 போலவே ரூம் குடுத்துட்டாங்க. அம்மாவும் தம்பியும் வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் நானும் அருணும் தான் இருந்தோம். 2 பேத்துக்கும் சுத்தமா தூக்கமே வரல. அதனால 2 பேரும் வந்து வாக்கிங் போயிட்டு நெறைய நியாயம் பேசிட்டு என்னெல்லாம் லைஃப்ல நடந்துச்சோ அதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் மட்டும் 2 பேரும் தூங்கி எந்திரிச்சுட்டு நர்ஸ் வந்து 5:30 எழுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி சுடு தண்ணி பக்கத்துல வரும், நீங்க கொண்டு வந்து வச்சு குளிச்சு ரெடி ஆயிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் பெயின்லாம் வந்து டெலிவரி ஆயிட்டா அதுக்கப்புறம் குளிக்க முடியாது, அதுக்கு முன்னாடியே வந்து குளிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6:00 வந்து டாக்டர் வருவாங்க ஜெல் வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் குளிச்சு தலையெல்லாம் சீவி ரெடி ஆயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டாம், அதுக்கு பதிலாக ஜூஸ் காஃபி ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் தான் காஃபி லவர் ஆச்சு, அதனால காஃபியே வாங்கிட்டு வர சொல்லிட்டு ஒரு 3 டம்ளர் காஃபியே குடிச்சாச்சு. ஒரு 6:30 போல டாக்டரும் வந்துட்டாங்க. என்னென்ன தேவையோ அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. இவர் போய் மெடிக்கல்ல வாங்கிட்டு வந்துட்டாரு. எனக்கு பெயின் வரக்காக ஜெல்லும் வச்சுட்டாங்க. வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெயின் ஸ்டார்ட் ஆயிட்டே இருந்துச்சு. ரெஸ்ட் எடுக்கிறனாலும் ரெஸ்ட் எடுங்க, வாக் பண்றனாலும் வாக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு 2 வாக்கு தான் போயிருப்பேன். என்னால சத்தியமா அதுக்கு மேல நடக்கவே முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் போய் பெட்ல படுத்தவதான், அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியல என்னால. அதுக்கப்புறம் அம்மா, அம்மாயி, அத்தை, அருணோட அம்மா, அவங்க பாட்டி எல்லாரும் வந்துட்டாங்க. இதுக்கே கொஞ்சம் டல் ஆயிட்டதுனால நர்ஸ் வந்துட்டு திரும்பவும் காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பவும் காஃபி குடிச்சாச்சு. அந்த டே ஃபுல்லா எனக்கு காஃபில தான் ஓடிச்சு. எனக்கு லாஸ்ட் டெலிவரியிலேயே பெயினை விடவே அந்த ட்ரிப்ஸ் ஊசி போடுவாங்கல்ல, அந்த வலி தான் ரொம்ப அதிகமா இருந்துட்டே இருந்துச்சு. இந்த டைம் பயந்துட்டே இருந்தேன், எங்க 3 நாளுமே அதை போட்டுருவாங்களோன்னு. பட் எந்த கடவுள் புண்ணியமோ தெரியல, 2 நாள்ல அதை கழட்டிட்டாங்க. மார்னிங் 6:00 ஜெல் வச்சது, பெயின் விட்டு விட்டு வந்துட்டே இருந்தது. என்னால தாங்கவே முடியல, நல்லா கத்தி கதறி அழுதுட்டேன். நர்ஸ் வந்துட்டு பெயின் கம்மியாகிற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரிப்ஸ்ல ஏத்திருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு பெயின் ரொம்ப ஜாஸ்தியா வந்து ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பாப்பா பிறந்தது பார்த்தீங்கன்னா 1:30 அப்படிதான் பிறந்தாங்க. எனக்கு 6ல இருந்து 1:30 வரைக்கும் அந்த பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு, கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஆனா லாஸ்ட் டெலிவரி விடவே இந்த டெலிவரி ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு. நான் வந்து லாஸ்ட் டெலிவரி தான் நமக்கு காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு நினைச்சேன். பட் இந்த டெலிவரி ரொம்ப எனக்கு வந்து செத்து பழச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த பெயின்ல நான் யார்கிட்ட பேசுறேன், யாரை திட்டுறேன்னு கூட தெரியாம திட்டிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ பெயின்ல நான் கத்துறது மட்டும்தான் வெளியில கேட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ பெயின்ல கத்திக்கிட்டு இருந்தாலும் நர்ஸும் சரி டாக்டரும் சரி நம்மள பக்கத்துல உட்காந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, கூடவே இருந்தாங்க, கைப்பிடிச்சு பேசிக்கிட்டே இருந்தாங்க. நிஜமாவே நான் ஃபர்ஸ்ட் டெலிவரி இங்க பண்ணும்போது ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் டெலிவரியிலுமே எனக்கு இதே மாதிரி தான் அவங்க வந்து பாத்துக்கிட்டாங்க. இந்த டெலிவரியிலும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. அண்ட் ஃபைனலி எனக்கு பிறந்தது பாப்பா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லும்போது எனக்கு பயங்கர ஷாக்கு. பிகாஸ் நான் வந்து ஒரு வேளை பாயா இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் கெஸ் பண்ணி வச்சிருந்தேன். பாப்பா வந்து 1:30 எப்படி பிறந்தாங்க, அவங்கள பிறந்தோடனேயுமே வெயிட் எல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு வெளியில கொடுத்துட்டாங்க. என்ன மட்டும் ஒரு 1.5 hours உள்ளேயே வச்சிருந்து மானிட்டைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டெலிவரியில எனக்கு என்னாச்சு அப்படின்னா ரொம்ப குளிர் நடுக்க மாதிரி வந்துருச்சு. டெலிவரி ஆன உடனேமே எதேதோ எடுத்து போத்தினாலும் அந்த நடுக்கம் போகவே இல்லை. இந்த டைம் அது மாதிரி வருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருந்தேன். பட் வரல. ஃபைனலி டோட்டல் ஃபேமிலியே நினைச்ச சேம் அதே மாதிரி பொண்ணு கிடைச்சதுனால எல்லாரும் செம்ம ஹாப்பி.